வணக்கம். ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுக்கு உரிய நாள். சூரியன் வைகாசி மாதம் முழுக்க 4 ராசிக்குள்ள உதவி செய்கிறார். சரி, எப்படி இருக்க போகிறதுன்னா சனி ஞாயிறு 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கும் சேர்த்து பலன் சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில ராசிகளுக்கு மாறி இருக்கிறது, அதை மட்டும் இப்போ சொல்கிறோம், பார்க்கலாம். ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களுமே நல்ல நாட்கள். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். கிருத்திகையிலே பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். மொத்தத்தில் 2 நாட்களும் உயர்வு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி. 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை ஞாயிறு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் கமலமுனியே போற்றி, கார்கோடகரே போற்றி, காகபுஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்க. ஏழைகளுக்கு உளுந்தால் ஆனது இட்லி வடை தோசை ஏதாவது கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். 2 நாளும் செய்யணும். 2 நாளும் சூரியனுக்கும் தீபம் காட்டணும், விநாயகருக்கும் தீபம் போடணும் கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். மொத்தத்தில் சூப்பரான நாள். உங்கள் தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். வெற்றி, உயர்வு. அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை, தேவையற்ற பேச்சு அதிகம், பொறுமை. திருவாதிரையிலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். திருவாதிரையுடைய தலைவர் ராகு, அதனால. அனுகூலமான எண் 4 தெற்கு பச்சை. விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க வசதிப்பட்ட நேரத்தில். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி. ரமணர் பற்றி பாலகுமார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், விகடன் பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறது, படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. எள்ளு நெய் பருப்பு கலந்த சோறு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க, ஆனால் தோல்வி தடுத்துடலாம், கெட்டதை தடுத்துடலாம். நல்லது நடக்குதோ இல்லையோ. ஆமாம். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் பேச்சு, வீண் கவலை, வீண் தடுமாற்றம் இருக்கிறது. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. சூரியன் இந்த மாதம் முழுக்க உதவியாக இருக்கார், ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. அதனால் வழிபாடு பண்ணணும். பேச்சிலே நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கணும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, காசியபரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன் இலவசமாக இருக்குது, படித்து பார்க்கணும். கோயிலிருந்து படித்து பார்க்கணும், 1/4 மணி நேரமாவது. ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை சாப்பிட கொடுங்க, கோதுமை உணவு. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க, அவ்வளோதான். நேயர்களே, இன்று பிரதோஷம். சாயந்தரம் 4:30 to 6 சிவன் கோயிலில் இருங்க. சிவனை பற்றி பாடுங்க, பேசுங்க, எழுதுங்க, கேளுங்க, யோசிங்க. ஆமாம், பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீர்கள். திருவாசகம் படித்து பார்க்கலாம், திருவம்பாவை படித்து பார்க்கலாம், மாணிக்க வாசகர் எழுதிய திருப்பள்ளி எழுச்சி படித்து பார்க்கலாம், நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை, கவனமாக இருக்கணும். வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். வேறு சில பிரார்த்தனைகள் சொல்கிறோம். பிடிவாதம், வீம்பு கூடாது. பணிவு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கணும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, காசியபரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன் இலவசமாக இருக்குது, படித்து பார்க்கணும். கோயிலிருந்து படித்து பார்க்கணும், 1/4 மணி நேரமாவது. ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை சாப்பிட கொடுங்க, கோதுமை உணவு. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க, அவ்வளோதான். நேயர்களே, இன்று பிரதோஷம். சாயந்தரம் 4:30 to 6 சிவன் கோயிலில் இருங்க. சிவனை பற்றி பாடுங்க, பேசுங்க, எழுதுங்க, கேளுங்க, யோசிங்க. ஆமாம், பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீர்கள்.
திருவாசகம் படித்து பார்க்கலாம், திருவம்பாவை படித்து பார்க்கலாம், மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி படித்து பார்க்கலாம். நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. பேச்சு சாமர்த்திய, பொறுமை, நிதானம், எல்லாரையும் அனுசரித்து பேசுகிற குணம், அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வெற்றியை தரும். உயர்வு, சந்தோஷம். அப்புறம் என்ன, உத்தரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற வம்பு வழக்கு. எனவே வழிபாடு முக்கியம். பொறுமை, கவனம். வீண் செலவிற்கு, வீண் கவலையிற்கு ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. ரிஷபம், மிதுனம், கன்னிராசிக்கார நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்க. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஆமா, ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், இன்னும் அதிகமாகும். காலையில சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கணும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, காசியபரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன் இலவசமாக இருக்குது, படித்து பார்க்கணும். கோயிலிருந்து படித்து பார்க்கணும், 1/4 மணி நேரமாவது. ஏழை எளியவர்களுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை சாப்பிட கொடுங்க. கோதுமை உணவு. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அவ்வளோதான். நேயர்களே, இன்று பிரதோஷம். சாயந்தரம் 4:30 to 6 சிவன் கோயிலில் இருங்க. சிவனை பற்றி பாடுங்க, பேசுங்க, எழுதுங்க, கேளுங்க, யோசிங்க. ஆமாம், பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீர்கள். திருவாசகம் படித்து பார்க்கலாம், திருவம்பாவை படித்து பார்க்கலாம், மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி படித்து பார்க்கலாம். நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லை. சனி ஞாயிறு 2 நாட்களுமே தோல்வி, தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். பொறுமை, நிதானம். அனுஷத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. அனுஷத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி பகவான். மொத்தத்தில் சிறப்பாக இல்லை. எங்கள் அர்த்தாஷ்டம சனி தொல்லை அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அர்த்தாஷ்டம ராகு தொல்லை அதுவும் குரு பார்க்கறதுனால குறைஞ்சி போச்சு. இந்த 2 நாளும் சந்திரன் உதவியா இல்லை. அதனால நிதானம். பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 1, தெற்கு, வெள்ளை, சனி. 2, வடக்கு, பச்சை, ஞாயிறு. 2 நாளும் விநாயக பெருமானுக்கு சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் போடணும். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருநாகேஸ்வரமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்க்கணும் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். குறிப்பாக உடல் ஊனமுற்றவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம உதவி செஞ்சால் நல்லது. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். ஆமாம், 2 நாளும் இதை செஞ்சிருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், பொறுமை, நிதானம். வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை, சனி. 2, 1, கிழக்கு, வெள்ளை, ஞாயிறு. 2 நாளும் விநாயக பெருமானுக்கு சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் போடணும். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருநாகேஸ்வரமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்க்கணும் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். குறிப்பாக உடல் ஊனமுற்றவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம உதவி செஞ்சால் நல்லது. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். ஆமாம், 2 நாளும் இதை செஞ்சிருங்க. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். பிரமாதம், கலக்குறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் பிடிவாதம் ஜெயிக்கும். 7.5 சனி தொல்லை குறைஞ்சி போச்சு. ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதும் தொல்லையாக இல்லை. மொத்தத்திலே 2 நாளும் உயர்வு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு, சனி. 2, 1, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம், ஞாயிறு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கமலமுனியே போற்றி,
கார்கோடகரே போற்றி, காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு உளுந்தால் ஆனது இட்லி வடை தோசை ஏதாவது கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். 2 நாளும் செய்யணும். 2 நாளும் சூரியனுக்கும் தீபம் காட்டணும், விநாயகருக்கும் தீபம் போடணும் கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில். கும்பராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், உயர்வு, உங்கள் தைரியம், விடாமுயற்சி ஜெயிக்கும். சதயத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டால் நல்லது. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். ஆமாம், ஏன் உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, அதனால் சதயத்தினுடைய தலைவர் ராகு, சனிக்கிழமைக்கு அவர் தான் தலைவர், அதனால் சதயத்தை தீபம் போட சொல்கிறோம். 2 நாட்களும் உங்கள் விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாள், வெற்றி. அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, சனி 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், ஞாயிறு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கமலமுனியே போற்றி, கார்கோடகரே போற்றி, காக புஜண்டரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு உளுந்தால் ஆனது இட்லி வடை தோசை ஏதாவது கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். 2 நாளும் செய்யணும். 2 நாளும் சூரியனுக்கும் தீபம் காட்டணும், விநாயகருக்கும் தீபம் போடணும் கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில். மீனராசிக்கார நேயர்களே 2 நாளும் சந்திராஷ்டமம். அசைவனவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, பொறுமை. ரேவதி, பூரட்டாதி, உத்திரட்டாதி 3 பேருக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. 2 நாளும் சந்திராஷ்டமம். 2 நாளும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. 2 நாளும் விநாயக பெருமானுக்கு சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் போடணும். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருநாகேஸ்வரமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்க்கணும் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். குறிப்பாக உடல் ஊனமுற்றவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம உதவி செஞ்சால் நல்லது நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். ஆமாம், 2 நாளும் இதை செஞ்சிருங்க. நேயர்களே, நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.